ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி ஆஸ்திரேலியாவின் டார்வின் நகரில் நடைபெற்றது. முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலியா அணி கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் இரண்டாவது T20யில் முதல்ல பேட்டிங் செஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு சம்பவம் செஞ்சுருக்காரு. அந்த அணியில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே சிங்கம் டெவால்ட் ப்ரூவிஸ். ஆமாங்க, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து டெவால்ட் ப்ரூவிஸ் 6 பந்துகளில் 2 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். அதனால் அவங்க டீம் வந்து 179 அப்படிங்கிற ரன்னை வந்து சேஸ் பண்ண முடியாமல் தோத்துட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் செகண்ட் T20யில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் 8 சிக்ஸர் மற்றும் 12 பவுண்டரிகள் அடித்த அவர் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் 125 ரன்கள் குவித்தார். அதில் 55 ரனில் அவருக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா 8 சிக்ஸர் அண்ட் 12 பவுண்டரிகள் எந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸையுமே அவர் விட்டு வைக்கல. எல்லாருடைய பவுண்டரி வல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸர் விளாசி இருந்தார். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்க போகுது. ஏன்னா 41 பந்துகளில் சதம் அடித்த மிக யங்கஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் வந்து டெவால்ட் ப்ரூவிஸ் வசம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 218 ரன்கள் குவிச்சிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. 219 வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லி இறங்குற ஆஸ்திரேலியா வந்து அவங்களால 165 ரன் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க அண்ட் சீரீஸையும் வந்து லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ குறிப்பாக ஹெசில்வுட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர்களுக்கு 56 ரன்கள் வந்து கொடுத்துருந்தாருங்க. இது அவருடைய ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம குட்டி ஏபிடி டெவால்ட் ப்ரூவிஸ் வந்து ஹெசில்வுட்டை வந்து அந்தளவுக்கு பதம் பார்த்துட்டாருன்னு. அண்டு இப்போது சீரீஸ் டிசைடர் சாட்டர்டே ஆகஸ்ட் 16 அன்றைக்கி நடக்க போகுதுங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பில் தான் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சாட்டர்டே 2:45க்கு சீரீஸ் டிசைடர் நடக்க போகுது. T20யில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.